அனைவருக்கும் வணக்கம். தோள் கொடுத்த நண்பர்கள், உற்சாகப்படுத்திய ரசிகர்கள், தொடர்ந்து ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கும் ஊடகத்துறையினர் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் சொல்கிறத விட நன்றி. ஏன்னா எந்த நம்பிக்கையில் நான் இதெல்லாம் ஆரம்பித்தேன் அப்படின்னு எனக்கு தெரியாது. என்னோட தொடர்ந்து பயணங்கள் தான். யூடியூப்பில் வீடியோ போட்டிருந்தோம். ஒரு 4 வருஷம் முன்னாடி இண்டிபெண்டன்ட் மியூசிஷியனாக இருந்தேன். அங்கேருந்து என்னை ஒரு மியூசிக் டைரக்டராக, அதுக்கப்புறம் தொடர்ந்து இன்றைக்கி ஒரு ஹீரோ டைரக்டர், இதெல்லாம் இந்த பயணத்துக்கு முழு காரணம் அப்படின்னு சொன்னால் அது முழுக்க இது ஒவ்வொருத்தரும் அந்த யூடியூப் வீடியோவை ஷேர் பண்ண ஒவ்வொரு ரசிகரும் ஒவ்வொரு நண்பரும் தான். அந்த அடையாளத்தை எடுத்து உலகத்துக்கு என்னை அறிமுகப்படுத்திய ஊடகத்துறையினருக்கும் தான் முதல் நன்றி. அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி நன்றி சொல்லி நான் படத்தை பற்றி ஒருத்தராக பேசுறதுக்கு முன்னாடி இவருக்கு நான் நன்றி சொன்னேன்னா அது ரொம்ப நானே நான் கீழே இறக்கிக்கிற மாதிரி. இது நன்றியையும் கடந்த ஒரு அளவில்லாத ஒரு தெரியல இது எப்படி சொல்கிறதுன்னே. அது என்னுடைய ப்ரொடியூசர் சுந்தர்சி என்னை திரையுலகத்துக்கு அறிமுகப்படுத்தினவர். அவர் தான் இன்றைக்கி நான் இங்கே நிற்கிறேன் ஒரு இயக்குனராக. ஏன்னா நான் இதை சொன்னேன்னா அவர் அப்படிம்பார். ஸோ அதனால் கடமையை செய் பலனை எதிர்பாராதே அப்படிம்பாங்க. சின்சியராக கண்டிப்பாக எல்லாமே வரும். ஆம்பளப்போ சொன்னார். தொடர்ந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய எல்லா இதையும் சின்சியராக பண்ணிகிட்டே இருக்கேன். இந்த படத்தையும் சின்சியராக பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் முதல்ல அவர் லான்ச் ஹீரோ நீயே டைரக்ட் பண்ணுற, நான் கஷ்டப்பட்டு கதையெல்லாம் சொல்லி தான் சான்ஸ் வாங்கி எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் அவர் சொன்னார், இதுக்கப்புறம் படம் நீ டைரக்டர், நான் ப்ரொடியூசர், நான் எந்த வகையிலையும் உன்னை இன்டர்ஃபியர் பண்ண மாட்டேன், ஏன் எதுக்குன்னு கேட்க மாட்டேன், ஷூட்டிங்க்கு அப்புறம் இது உன் கையில், நீ என்ன வேணால் பண்ணிக்கோ அப்படின்னு ஒரு நம்பிக்கையை கொடுத்தாரு. அப்போ தான் இந்த படத்துக்கு முதல்ல வேறு காஸ்ட், வேறு க்ரூ, கொஞ்சம் பெருசாக பண்ணணும், அதாவது பெரிய எஸ்டாப்ளிஷ் ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி தான் அண்ணன் லான்ச் பண்ணுறப்ப நான் பெருசாக லான்ச் பண்ணுறோன்னு அவர் ஒரு தம்பியாக எனக்கு அவரோட ஆசை அது. பட் என்னோட ஆசை என்னென்னா, இல்லைனா எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன்னா உடனே அதுவும் சூப்பராக தான் இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக பண்ணலாமே அப்படின்னு உடனே ஓகே சொல்லிட்டாரு. மீசையம் ஊருக்கு ஆரம்பித்த கதைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அழுக்கு சட்டை, ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டை போட்டுட்டு உலகத்தை பற்றி கவலை இல்லாமல் வந்த ஒரு யங்ஸ்டர் யாருன்னா ஆதி அப்போ வந்தார். எனக்கு முன்னப்பின்னா ஆதி அப்போ தெரியாது. ஆதி மேலே எனக்கு இருந்த அபிப்பிராயம் என்னென்னா, அந்த கிளப்ல மப்பில் சாங்லாம் பார்த்துட்டு ஏதோ ஒரு பணக்கார வீட்டு பையன் கையில் காசு நிறையா வச்சுட்டு ஏதோ மியூசிக் ஆல்பம்லாம் பண்ணி ஒரு அரகண்ட்டாக ஆட்டிடியூடான பையங்கிறது தான் எனக்கு இருந்த ஒரு இமேஜ். ஆதியை நான் வர சொன்னபோது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆம்பளை படத்தில் 5 மியூசிக் டைரக்டர் லான்ச் பண்ணலான்ட்டு இருந்தேன் அப்போது. ஏன்னா நிறைய திறமைசாலி இருக்காங்க. ஸோ ஒரு 5 நல்ல ஒரு இளைஞர்களை செலக்ட் பண்ணி 5 பேருக்கு 5 சாங் கொடுக்கலான்ட்டு ஆல்ரெடி 2-3 பேரை செலக்ட் பண்ணிட்டோம். 4ஆவதாக வந்தவர் தான் ஆதி. ஆதி என்ன சொன்னார்னா, முதல்ல அண்ணா நீங்கள் ஃபஸ்ட்டு என் ஸ்டுடியோக்கு கொஞ்சம் சாங் கேளுங்க அப்படின்னாரு. ஆதியோட நல்ல நேரமோ இல்லை ஏன் நல்ல நேரமோ தெரில, நான் பயங்கர சோம்பேறி, ஆஃபீஸ் விட்டு எங்கேயுமே போக மாட்டேன். ஆஃபீஸ்க்கு அடுத்த தெருவே தான் ஆதியோட ஸ்டுடியோ இருந்துச்சு. ஸோ ஸ்டுடியோவுக்கு போனேன். முதல் சாங் போட்டு காமிச்சார். முதல் சாங்கே சூப்பராக இருந்துச்சு, நீ யார் என்று தெரியாது அந்த சாங்கு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு சாங்காக போட்டு காட்ட ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஆதி அடுத்த குண்டு போட்டார். ஆனால் நான் பண்ணேன்னா எல்லா சாங்கும் நான் தான் பண்ணுவேன், தனியாக ஒரு சாங் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு. பட் அந்த இதுலேயே ஆதி அவரோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது, அந்த தன்னம்பிக்கை. என்னென்னா அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு புத்திசாலித்தனம். எடுத்தோன்னே இதை சொல்லியிருந்தால் நான் மாட்டேன்னு சொல்லியிருப்பேன். எல்லா சாங்கும் போட்டு காட்டி என்னை அட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த வார்த்தையை சொன்னார், எல்லா சாங்கும் நானே பண்ணால் தான் படம் பண்ணுவேன், நம்பி கொடுங்க, நல்லா பண்ணுறேன்னாரு. அப்புறம் விஷால்ட்டையும் பேசினேன். விஷால் தான் அந்த படத்துக்கு ப்ரொடியூசர். 2 பேருக்கும் பிடிச்சிது. அப்படி தான் அந்த ஹிப்ஹாப் தமிழில் உருவானார். ஒரு மியூசிக் டைரக்டராக தான் என் லைஃப்பில் நுழைஞ்சார். ஆனால் எனக்கே தெரியாமல் எனக்கு ஒரு கூட பிறக்காத ஒரு தம்பியாக இருக்கார். ஏன்னா நான் வீட்டில் நான் தான் கடைசி, எனக்கு தம்பி இல்லை. அந்த தம்பி இல்லாத குறைக்காக தீக்கிற மாதிரி ஆதி, நான் தம்பின்னு தான் இவரை கூப்பிடுவேன். ஸோ இப்படி தான் ஆதி. பட் ஆதி ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா ஆதிக்குள்ளே அந்த நடிப்புங்கிற ஒரு ஸ்பார்க் இருந்துச்சு. நான் ஆம்பளை ஆடியோ ஃபங்க்ஷன்லேயே இதே இடத்துல தான் நான் சொன்னேன், ஆதியை நான் ஹீரோவாக லான்ச் பண்ணுவேன் அப்படின்ட்டு. ஆனால் இது டைரக்ட் யார் பண்ணுறதுங்கிறது ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. அப்போ ஆதி பேச்சுவாக்கில் இந்த ஸ்கிரிப்டை சொல்லிட்டு இருந்தார். இது கற்பனை நிறைய, கொஞ்சம் நிஜமும் கலந்தது. ஆதியோட வாழ்க்கையில் இருக்கிற சில நிஜங்களும் அந்த படத்தில் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு சொல்லாமல் தெரியல, ஆதியோட ஒரு இன்டைரக்டான அவரோட வாழ்க்கை வரலாறுன்னு கூட சொல்லலாம். சின்ன பையனுக்கு என்ன வாழ்க்கை வரலாறு இருக்குன்னு கேட்கலாம். அவர் பட்ட கஷ்டமும் நிறையா இருக்குது. அதை ரொம்ப சுவைப்பட சொல்லியிருக்காரு. மெயினாக ஆதிட்ட அந்த படத்தில் நான் ஆரம்பிக்கும் போது சொன்னது ஒன்றே விஷயந்தான், நீங்கள் ஒரு யங்ஸ்டர்ஸ்ட்டு நல்ல ஒரு யங்ஸ்டர்ஸ் மேலே நல்ல ஒரு அபிப்பிராயம் வச்சுருக்காங்க, ஒப்பீனியன் வச்சுருக்காங்க.
ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி படமாக இருக்கட்டும். அதே நேரத்தில் அந்த படத்தில் சாங்ஸ் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. யூத்ஃபுல்லான சாங்ஸு, நல்லா ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி சாங் இருக்கணும். எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் இருக்கணும். முக்கியமாக குடும்பத்தோடு வந்து உட்கார்ற மாதிரி இருக்கணும் படம். யங்ஸ்டர் ஒரு யூத்ஃபுல் படங்கிறதுனால கொஞ்சம் வல்காரிட்டி அந்த மாதிரிலாம் வேண்டாம். ஒரு ஃபேமிலியோட உட்காந்து பார்க்குற மாதிரி ஒரு படமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். பட் என்னை விட வந்து ஆதி வந்து ரொம்ப ஒரு அதிலெல்லாம் ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க ஃபேமிலிக்கு ரொம்ப பயப்படுறவர். ஸோ ரொம்ப ஒரு குவாலிட்டியான படம். எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு முகத்தை சுளிக்க வைக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஷார்ட் கூட இல்லாமல், இன்னும் சொல்லப்போனால் சென்சாரில் வந்து ஒரு சின்ன கட் கூட கிடையாது, ஒரு வாய்ஸ் கட் கூட கிடையாது. பார்த்தீங்கன்னா அப்படி க்ளீன் படமாக வந்து பண்ணி கொடுத்துருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். ஏன்னா வந்து இந்த படம் ஒரு ஃப்ரேம் கூட நான் படம் பண்ணும்போது பார்க்கல. ஸ்கிரிப்ட் சைடில் அப்பப்போ வந்து ஆதி சொல்லுவார், எனக்கு தோணுதை சொல்லுவேன், அதை எடுத்துக்கிட்டாரா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. பட் இது முழுக்க முழுக்க ஒரு டைரக்டரோட படமாக பண்ணியிருக்கேன். ஆதிக்கு இருக்கிற பெரிய ஒரு நல்ல விஷயம்னா, ஆதியை சுற்றி இருக்கிற ஒரு யூத்ஃபுல்லான ஒரு டீம் அமைஞ்சிருக்கு. அது ஜீவாவாகட்டும், எடிட்டர் ஃபென்னி ஆகட்டும், எல்லாமே. அது கூட இன்னொரு புத்திசாலித்தனமாக ஆதி என்ன பண்ணிட்டாருன்னா, கூட ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு டெக்னீஷியன் டீம் வச்சுட்டார். ஒன்லி யங்ஸ்டர்ஸ் மட்டும் இல்லாமல் கூட கேமராமேன் செந்தில் ஆகட்டும், ஆர்ட் டைரக்டர் பொன்ராஜ் ஆகட்டும், ஃபைட்டுக்கு தளபதி தினேஷ் மாஸ்டர் ஆகட்டும், இந்த மாதிரி இட்ஸ் அ மிக்ஸ் ஆஃப் ஒரு யங்ஸ்டர்ஸ் ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே கலந்து வந்து இந்த படம் வந்து ரொம்ப நல்லா ஒரு தரமான படமாக வந்திருக்கு. ஏன்னா என்னை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, நான் சம்பாரித்த மிகப்பெரிய சொத்து நான் நினைக்கிறது வந்து, நான் கட்டி என்னோட வீடு, பேங்க்கில் இருக்கிற பேங்க் பேலன்ஸ் எல்லாத்தையும் விட என்னோட அந்த பேனர் நேம் தான், அவனிங்கிற பேனர் தான் வந்து எனக்கு இருக்கிற மிகப்பெரிய சொத்து. ஸோ அதில் வர்ற படம் எல்லாமே ஒரு தரமான படமாக வாங்குறவங்களுக்காகட்டும், படத்தை ரிலீஸ் பண்ணுற தேட்டர் ஆகட்டும், பார்க்குற ரசிகர்களாகட்டும், எல்லாருக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டிய படமாக இருக்கணுன்ட்டு நான் ஆசைப்படுவேன். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மீசை முருகு பிரமாதம் வந்திருக்கு. ஆதியை நம்பி கொடுத்தேன். இது ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த ரிசல்ட். கண்டிப்பாக எனக்கு வந்து இந்த படம் வெற்றி படம் வந்து தெரியும். என்னவாக இருந்தாலும் நான் ஒரு நல்ல படத்தை கொடுத்தேன்னு ஒரு திருப்தி இருக்குது. ஆதி வந்து இந்த படத்துக்கு அப்புறம், ஏன்னா இப்போ பெரிய ஸ்க்ரீனில் இப்போ தான் பார்த்தேன். உங்கள் கூட சேர்ந்தா நானும் இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறேன். எப்போ நான் சொல்லுவேன், சில பேர் ஆர்டிஸ்ட் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும்போது சொல்லுவாங்க, தலைக்கு முன்னாடி சக்கரம் சுற்ற ஆரம்பிச்சிருச்சுன்ட்டு. அது தனக்கு நமக்கு தெரியாமல் ஒரு ஒளிவட்டம் தெரியும். அந்த ஃபேஸ் வந்து நமக்கு பிடிக்கும். சில ஃபேஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும், ஆனால் வந்து அவங்க பெருசாக சக்ஸஸ் ஆக மாட்டாங்க. சில பேர் சுமாராக தான் இருப்பாங்க, ஆனால் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆவாங்க. அதாவது அந்த ஃபேஸோட ராசி அந்த மாதிரி இருக்கும். ஆதியை பார்க்கும்போது இதில் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப ப்ளசண்ட்டாக தெரிஞ்சார். ஸோ ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஹீரோவாக, ஏன்னா அநேகமாக நீ டைரக்ஷனில் போக மாட்டேன்னு நினைக்கிறேன், நிறைய தலைவலி. சக்ஸஸ்ஃபுல் ஹீரோவாக வருவார். அடுத்தடுத்து எங்களுக்கெல்லாம் டேட் கொடுப்பாரான்னு தெரில, கொடுக்கணும், பார்ப்போம். அப்புறம் அந்த படத்தோட டீம் ஆகட்டும், மெயினாக வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, நான் ஒரு வகையில் ப்ரொடியூசராக தடுமாறினேன். ஏன்னா ஆதி கூட நடிச்சிருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாம், விக்னேஷ் ஆகட்டும், சாரா ஆகட்டும், எல்லாருமே பார்த்தீங்கன்னா இளைஞர்களால் பயங்கரமாக ரசிக்கப்படுறவங்க, யூடியூப் ஸ்டார்ஸ் அவங்கெல்லாம். பட் ஒரு ப்ரொடியூசராக நான் பிஸ்னஸ் ஆங்கிளில் பேசும்போது, யார் சார் இவங்களான்னு கேட்பாங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் சொல்லி புரிய வைக்கிறது பெரும்பாடாக இருந்துச்சு. பட் படத்தில் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா பயங்கரம். எஸ்பெஷலி மற்றவங்களாம் கோச்சிக்காதீங்க, நான் ஒரு ஜாராவோட மிகப்பெரிய ஃபேன் ஆகிட்டேன் இந்த படத்தில் சில சீன்ஸ் எல்லாம் பார்த்து. அதே மாதிரி ஹீரோயின்ஸ் ஆகட்டும், எல்லாம் அம்மா மார்க்கொண்டு எல்லாமே இந்த படத்தில் ரொம்ப அழகாக இருப்பாங்க. ஸோ ஓவராலாக வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஒரு திருப்தியான படமாக வந்திருக்கு. நீங்களும் பார்த்து ரசித்து நல்லா வரவேற்பு கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இளைஞருக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச படமாக இருக்குது. அப்புறம் அந்த படத்தில் ஒத்துழைப்பு கொடுத்த என்னோடய ப்ரொடக்ஷன் டீம் ஆகட்டும், ஆதியோட டீம், எல்லாருக்கும் என்னோட நன்றி. 21ஆம் ரிலீஸ் ஆகுது. ஆக்சுவலாக 14 ரிலீஸ் பண்ணலான்னு இருந்தோம். டியூ டு சம் ரீசன்ஸ் மாதிரி 21 பண்ணியிருக்கோம். இது வழக்கப்படி நீங்கள் எல்லாம் ஒத்துழைப்பெல்லாம் கொடுத்து நல்லபடியாக ப்ரமோட் பண்ணி பெரிய வெற்றி படம் ஆகணும்னு கேட்டுக்கிறேன். வந்த அனைவருக்கும் நன்றி. ரொம்ப நன்றிண்ணா. நீங்கள் எங்கள் மேலே வச்ச நம்பிக்கையை கலெக்ஷனாக உங்களுக்கு திருப்பி கொடுப்போங்கிற, நீங்கள் அதை கேட்கல, எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டீங்க. பட் இருந்தாலும் இந்த படம் வந்து வெற்றி, உங்களுக்காவது வெற்றி அடையணும் அப்படின்னு நாங்கள் வேண்டிக்கிறோம். நன்றி, இந்த கொடுத்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. அடுத்ததாக இந்த படத்தோட ஹீரோயின், இவங்களை வந்து நாங்கள் இன்டர்நெட்டில் தான் பிடிச்சோம். ஸோ எல்லாத்தையும் இன்டர்நெட்டில் தான், இந்த படத்தில் இருக்கிற எல்லா காஸ்ட்டுமே இன்டர்நெட்டில் இருந்தவங்க தான். ஸோ இவங்களும் அந்த மாதிரி தான் இது பண்ணோம், ஆடிஷன் பண்ணோம். எங்களுக்கு இந்த படத்துக்கு தேவையே ரொம்ப பார்த்த உடனே நெக்ஸ்ட் டோர் இந்த பொண்ணா அப்படின்னா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொல்கிற ஒரு ஃபேஸ் தேவைப்பட்டுச்சு. ஸோ ஆடிஷன் பண்ணோம். அண்ட் அதில் வந்து கிளியர் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்மிகா, தமிழ் பொண்ணு. ஸோ அதனால் வந்துட்டு இவங்க எனக்கு ரொம்ப முக்கியமாக என்ன தேவைன்னா, நீங்கள் நடிக்கிறப்ப நீங்களே தான் டப்பிங் பண்ணணும். ஸோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப தெளிவாக சொன்னப்போ அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுள், ஏன்னா நல்லா தமிழ் பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு ஆடட் அட்வான்டேஜும் கூட. ஸோ ஆத்மிகா, உங்களுக்காக. இங்கே வந்திருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் எனக்கு வணக்கம், என்னுடைய வணக்கம். இந்த படம் எனக்கு ஒரு ட்ரீம் டெபியூ ப்ராஜெக்ட்னே சொல்லலாம்.
ஏன்னா அவ்னி மூவிஸ்ன்ற பேனரில் லான்ச் ஆகிறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சுந்தர் சார் ஃபார் திஸ் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் இந்த படத்தில் எனக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸை ஒரு அழகான மெமரிஸாக மாற்றி கொடுத்த அனைத்து காஸ்ட், க்ரூ அண்ட் எல்லா டெக்னீஷியன்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த படத்துக்காக ஆரம்பத்துலேருந்தே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிற எல்லா மீடியாஸ்க்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இந்த படத்தோட பாடல்கள் எல்லாமே ரொம்ப ஹிட் ஆகிருக்கு. கண்டிப்பாக இவ்வளோ அழகாக மியூசிக் கொடுத்த ஹிப்ஹாப் தமிழாக்கு தான் இந்த கிரெடிட்ஸ் போகும். அண்ட் ஆதி, ஷார்ட்டாக சொல்லணுன்னா ஹீஸ் த கேப்டன் ஆஃப் த ஷிப் ஃபார் மீசை முறுக்கு. ஒரு bunch of talent. I'm so happy and fortunate to debut alongside him. என்னோட திறமைகளை வெளிப்படுத்த ஒரு வாய்ப்பு கொடுத்து என்னோட கனவுகளை நினைவாக்கின ஆதிக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. மீசை முறுக்கு ஆஸ் அன் ஆடியன்ஸாக நான் இந்த படத்தை ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கேன். ஏன்னா படம் அவ்வளோ அழகாக வந்திருக்கு. கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் இந்த படம் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். எல்லோரும் தியேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.